சிறுநீரக கல்லா? இனி அந்த கவலை வேண்டாம். இதை கடைபிடித்தால் ஓடோடிவிடும். நம் நாட்டில் 10 முதல் 15% பேர் சிறுநீரக கல் பிரச்சனையால் அவதிப்பட்டு வருகிறார்கள். சிறுநீரக கல்லை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து கல்லை வெளியேற்றினால் கல்லடைப்பு, நீரடைப்பு போன்ற முற்றிய நோய் நிலைகளை தவிர்க்கலாம். பெரும்பாலும் தேவையான அளவு நீர் பருகாமல் இருப்பது, அதிகமான உப்பு சேர்த்த உணவுகளை உண்பது, அதிகமான மாமிச உணவு, குளிர்பானங்கள், சில வகை மருந்துகளால் சிறுநீர்க்கல் உருவாகலாம். சிறுநீரக கல்லை கரைக்க எளிமையான வீட்டு குறிப்புகளை பார்க்கலாம். 1 லிட்டர் தண்ணீரில் 5 ஸ்பூன் சோம்பை சேர்த்து கொதிக்க வைத்து அது அரை லிட்டராக வரும் வரை கொதிக்க விடவும். பிறகு அந்த தண்ணீரை குடித்து வர சிறுநீரக கற்கள் கரைந்து வலியும் குறையும். அரை பாக்கெட் தண்ணீரில் ஐஸ் கட்டிகளை சேர்த்து குளிமையாக்கிக் கொள்ளவும். அந்த தண்ணீரில் உங்கள் பாதங்களை 10 முதல் 15 நிமிடம் வைக்கவும். இவ்வாறு செய்யும் போது சிறுநீரகத்தில் உள்ள எப்பேற்பட்ட கல்லாக இருந்தாலும் கரைந்து ஓடிவிடும். மேலும் வலி உள்ள இடத்தில் சூடு நீரை கண்டு ஒத்தடம் கொடுக்கவும். ஒரு சிலருக்கு கோடை காலம் தொடங்கிவிட்டால் மட்டுமே இந்த தொந்தரவு ஏற்படும். இப்படி இருப்பவர்கள் கோடை காலம் துவங்குவதற்கு முன்பு, அதாவது பிப்ரவரி, மார்ச் மாதங்களில் தொடர்ந்து 7 நாட்கள் வாழைத்தண்டை சாறு எடுத்து பருகி வரவும். வாழைத்தண்டு சிறுநீரகத்தை சுத்தப்படுத்தக்கூடியதாகவும். ஆக்சலேட் அதிகம் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்வதை தவிர்க்க வேண்டும். குறிப்பாக முந்திரி, பாதாம் பருப்பு, வெண்டைக்காய், கீரைகள், கிழங்கு வகைகளான பீட்ரூட், உருளைக்கிழங்கு, குறிப்பாக தரைக்கு வளரக்கூடிய எந்த ஒரு கிழங்குகளையும் எடுத்துக்கொள்வதை தவிர்க்க வேண்டும். கீரை வகைகளை எடுத்துக்கொள்ளும் போது கீரைகளை அவித்து அந்த தண்ணீரை வடிகட்டிவிட்டு வாரத்தில் 1 நாள் சாப்பிட்டுக் கொள்ளலாம். பாதாம், முந்திரி போன்ற கொட்டை வகைகளை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளாமல் வாரத்தில் 1 நாள் எடுத்துக்கொள்ளவும். குளிர்பானங்களில் ரீஃபைன் சர்க்கரை பயன்படுத்தி தயாரிக்கப்படுவதால் குளிர்பானங்களை பருகக்கூடாது. மேலும் வெள்ளை சர்க்கரை பயன்படுத்தப்பட்ட எந்த ஒரு உணவுப் பொருட்களையும் அதிகம் சேர்க்கக்கூடாது. மது ஒரு சிறுநீர் பெருக்கியாக செயல்படுகிறது. இதனால் உடலில் நீர் வறட்சி ஏற்படுகிறது. இதன் மூலமும் கற்கள் உருவாக வாய்ப்புள்ளது. அசைவ உணவுகளில் உப்பு அதிகமாக உள்ளது. வாரத்தில் 1 நாள் எடுத்துக்கொள்வதே போதுமானது. தக்காளியில் அதிக அளவு ஆக்சிலேட் உள்ளது. குறிப்பாக அதன் நடுத்தண்டு பகுதியை நீக்கிவிட்டுதான் சமையலுக்கு பயன்படுத்த வேண்டும். சிறுநீர் கற்கள் வராமல் பாதுகாத்துக் கொள்ளும் வழிமுறைகள். உடலில் நீர் வறட்சி ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். ஒரு நாள் ஒன்றுக்கு 6 முறைக்கு மேல் சிறுநீர் கழித்தால் தண்ணீரின் அளவை குறைத்துக் கொள்ள வேண்டும். மேலும் 6 முறைக்கு கீழ் சிறுநீர் கழித்தால் தண்ணீர் அதிகம் குடிக்க வேண்டும். பழங்களில் சிட்ரிக் வகை பழங்களை அதிகம் எடுத்துக் கொள்ள வேண்டும். இது சிறுநீரக கற்களை கரைப்பதோடு சிறுநீர் கற்கள் உருவாகாமல் பாதுகாத்துக் கொள்கிறது. திராட்சை, கிர்னி பழம், வாழைப்பழம், எலுமிச்சை, ஸ்ட்ராபெரி போன்ற பழங்களை அதிகம் எடுத்துக் கொள்ளவும். காய்கறிகள் வாழைக்காய், வெள்ளரிக்காய், புடலங்காய், பீர்க்கங்காய், நூல்கோல், சௌ, சுரக்காய் போன்ற நீர் காய்கறிகளை அதிகம் உணவில் சேர்த்துக் கொள்ள வேண்டும். இதனால் உடலில் உள்ள தேவையற்ற உப்பு நீர்கள் கரைந்து வெளியேறிவிடும். பீன்ஸ் அதிகம் சேர்க்க வேண்டும். பீன்ஸை சூப்பாக அடிக்கடி செய்து குடித்து வரவும். கால்சியம் நிறைந்த உணவுகளை குறைவாக சேர்த்துக் கொள்ளவும். முற்றிலும் தவிர்க்க வேண்டியது அவசியமில்லை. ஏனென்றால் நம் எலும்பு மற்றும் பல் ஆரோக்கியத்திற்கு கால்சியம் அவசியம். அதனால் குறைவான அளவு எடுத்துக்கொள்வது நல்லது. சிறுநீரக கற்கள் இருப்பவர்கள் இந்த வழிமுறைகளை பின்பற்றினால் நிச்சயம் நல்ல தீர்வு கிடைக்கும். இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.